எப்பா செம்மையாக இருக்குது. அருவி சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே இந்த இடத்துல சில் பண்ணலாம். நேச்சர்ல கீழே இல்லை. ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் டாக்டர் டி. இன்றைக்கி நம்ம டாக்டர் டி விலாக்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வால்பாறை. நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். செம்ம ரெயினாக இருந்துச்சு, இப்போ தான் ஒரு ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி டாக்டர் டி விலாக்ஸில் வால்பாறையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபன் பண்ண போகிறோம். அங்கே இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், பீக் ஏரியா அண்ட் சம் டேம்ஸ், அப்புறமேட்டு டீ எஸ்டேட்ஸ்லாம் பார்த்து ஃபன் பண்ணலாம். ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்றைக்கி வால்பாறைக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஹேவ் ஃபன். ஸோ கைஸ், அப்படியே ட்ரைவ் பண்ண போயிட்டு இருக்கப்போ ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்துச்சு. அந்த பிரிட்ஜ் அப்படியே பொறுமையாக பார்த்தா ஒரு சின்ன ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது. அது பக்கத்தில் ஆலியர் டேம் அணை ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு தேடி கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட்டு போக போகிறோம். இந்த இடத்துல அப்படி குளிக்கிறது, அப்படியே ஆப்போசிட் சைடில் சில பேர் குளிக்கிறாங்க, வாஷிங்ஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க. அமேசிங்காக இருக்குது. இந்த கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கா, வேறு லெவல் இருக்குது. ஸோ வாங்க நம்ம இந்த ஆலியார் டேம்குள்ளே எப்படி போகிறதுன்னு போய் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கே மீட் பண்ணலாம். சீ தேர் கைஸ். ஸோ கைஸ், நம்ம வந்து ஆலியார் டேமுக்குள்ளே ட்ரை பண்ணோம். பட் செம்ம ஹெவியாக க்ரௌட் இருந்தனால, ப்ளஸ் இன்றைக்கி சண்டே வேறுனால எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. ஸோ எனிவே நாங்கள் இங்கே ஒரு 2 days இங்கே வால்பாறையில் தான் இருக்க போகிறோம். அகைன் ரிட்டன் கீழே இறங்கும் போது நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட. ஸோ உள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய செக் போஸ்ட் மாதிரி ஒரு ஆட்ச் போட்டு வச்சுருக்காங்க. வெல்கம் ஏதோ சம்திங் பொள்ளாச்சிலாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு வனத்துறை தனியாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. யூ கேன் சி இருக்கேன், பேக் வியூவில் காட்டுறேன். இங்கே ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இருக்க ஆஃபீஸர் வந்து அமௌண்ட் வாங்குறாரு. இது மாதிரி பர் ஹெட்டுக்கு 30 ரூபான்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலி ஒரு டோக்கன் வாங்கியிருக்காங்க. டோட்டலி 200 ஆகிருக்கு. நாங்கள் இது மாதிரி ஒரு பெரிய எஸ்யூவி காரில் போகிறதுக்கு டோட்டலாக 200 ரூபா கிட்ட ஆகுது. அப்படியே ப்ளஸ் இந்த வனத்துறை பக்கத்துலேயே ஒரு கம்ஃபர்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் யாருன்னா பாத்ரூம் போதோன்னா இங்கே போயிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மோர் அனிமல்ஸ் இருப்பாங்க. கோ ஸ்லோ, கோ நோ ரன் சாப்பிட. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க, கார் எடுத்துன்னு உள்ளே போகலாம். வாங்க. பஸ் சுகாஸ் அந்த வரையாட பார்த்தோம். செம ஷார்ப்பாக இருந்துச்சு அதோட கொம்பு. அந்த மலையில் அதுக்கு பசி எடுத்துருக்கு போல், வெளியே வந்து சாப்பிட்ருக்கு. சரியான மலை. நான் முன்னாடி போட்டிருக்க கிளிப் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃபாகியாக இருக்குன்னு இந்த இடம். அப்பா, ட்ரைவ் பண்ணவே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டோம். ஸ்டில் நியர்லி 25 to 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஏர்பின் 40/15 சம்திங் இருந்துச்சு. இப்போ பாருங்களேன் மேலே எவ்வளோ ஃபாகாக இருக்குது. ஓ மை காட், செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்குது. இதில் அந்த பஸ் டிரைவர்ஸ்லாம் எப்படி தான் ஓட்டுறாங்களோ. மான் கோட். நம்மளோட தமிழ்நாடுக்கு ஏதோ ஒரு சின்னம் தான் அதில். அது வந்து ஊட்டியில் கூட நம்ம பார்க்கலாம், மூணாரில் கூட பார்க்கலாம். ஸ்ரீ பாலாஜி டெம்பிள், அருள் மிகு ஸ்ரீ பாலாஜி டெம்பிள்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு ப்ரைவேட்டான ஏரியா. அமேசிங்காக இருக்குது. அண்ட் வால்பாறைக்கு ஸ்டில் 28 kilometers டு கோ கரெக்ட்லி. ஸோ வாங்க போகலாம், உள்ளே போகலாம். இன்னொரு மிருகம் எதனா கண்ணில் மாட்டிச்சுன்னா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் நம்ம vlog.
ஸோ கைஸ் நான் அது வந்து ஒரிஜினலான டைகர் நினச்சேன், பார்த்தீங்கன்னா புலி பொம்மையா. நல்லா பண்ணியிருக்காங்க. வேறு எதனா ஒரு மாரி உங்கள் கண்ணில் மாட்டோம்னு நினச்சி புளியாக தான் இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். பொம்மை புலி. வாங்க வாங்க கண்டினியூ பண்ணலாம். வெயிட் இங்கே வந்து ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓ மை காட், பின்னாடி இருக்க பஸ் டிரைவர் வழி அமுச்சிட்டு செம்மையாக ஹாரன் அடிக்கிறாரு, எதையும் பார்க்க விட மாட்டுறாரு. ஒன்றுமே தெரியல கீழே இல்லை. இந்த இடத்துல ஃபால்ஸு அது இதுன்னு எல்லாமே சூப்பராக இருக்குது ரோட்டில். ஆனால் நின்று பார்க்க முடியாது, ஏன்னா வண்டி தூரமாக நிறுத்திட்டு நடந்து வந்து தான் பார்க்க முடியும், கார்லேயே உட்காந்து பார்க்க முடியாது. அங்கங்கே ஆளுங்க இருக்காங்க, ஆளுங்க இல்லைன்னா பின்னாடி ஒரு வண்டி ஹார்ன் அடித்து நம்மள சத்தாச்சிரும். அப்பா செம்மையாக இருக்குது. இதில் எப்படி தான் ஏதோ ஒரு பை லக் ஓட்டின்னு இருக்கேன், காரை ட்ரைவ் பண்ணுறேன். ஆனால் செம்மையாக இருக்குது. சினிமா மூவிஸ்லலாம் காட்டுவாங்களே அது மாதிரி இருக்குல்ல, எப்பா செம்மையாக இருக்குது. A few moments later. ஸோ guys, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நல்லாயிருக்கு ஒரு செட்டப். இங்கே வந்து டீ சேல் பண்ணுறாங்க. இங்கே 10 ரூபா. நாங்கள் ஃபேமிலியாக 5 டீ சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஃபேமிலி போனேன். இங்கேருந்து என் அக்கா அங்கேருந்து எடுத்துன்னு இருக்கா, என்னையும் வந்து நிற்க சொல்லியிருக்காங்க. இப்படி தான் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் பின்னாடி. என் அக்கா அங்கே தூரமாக ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்கா, ஃபேமிலி பிக்சர். ஸோ ஃபோட்டோ எடுக்கலாம், அப்புறமேட்டு பின்னாடி வியூ ரசிக்கலாம் கைஸ். இந்த அருவி சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே இந்த இடத்துல சில் பண்ணலாம். ஒரு 2 டைப் ஆஃப் ஹட் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஹட் இருக்குது, இங்கே ஒரு ஹட் இருக்குது. வேணும்னா நம்ம காஃபி டீ எதெல்லாம் வாங்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துக்கலாம். ஏற்கனவே நாங்கள் டீ குடிக்கலாம். 10 ரூபாய்க்கு ரீசனபிள் ப்ரைஸ், நல்லா டீ கொடுத்தாங்க. ஸோ அப்படியே இந்த இடத்துல கொண்டு வர ஃபேமிலியோட சில் அப் பண்ணிட்டு மேலே ஏறலாம். ஐ திங்க் ஸ்டில் 20 கிலோமீட்டர்ஸ் போகும் கைஸ். வாங்க மேலே போயின்னு இருக்கப்போ ஒரு சிங்கக்குரங்கு கண்ணுக்கு மாட்டிச்சு. அதுதான் இங்கே ஒன்று இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே ஒன்று இருக்குது, அங்கே பாரு வீட்டில் விளாட்னு இருக்குது. இந்த ஒரு லயன் என்ன படம் அது, இந்த ஜிம்பாவில் ஒரு குரங்கு குட்டி லயனுக்கு குங்குமம் இருக்குமே, அந்த குரங்கு தான் எதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லா ஃபேஸ் தெரியுது. ஸோ இது இருக்கும் 2 பார்த்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த வரையாடு, செகண்ட் வந்து இந்த லயன் மங்கி, சிங்க குரங்குன்றாங்க. ஸோ வாங்க ட்ரைவ் பண்ணலாம். இன்னும் 3 more கிலோமீட்டர்ஸ் தான். வாங்க மேலே போய் ஏன்னா சாப்பிட்டுட்டு காட்டேஜ் எடுத்துகிட்டு தங்கலாம். வாங்க கைஸ் மேலே போகலாம். A few moments later. ஸோ கைஸ், நம்ம வீடியோட என்ன கிருஷ்ணா இன் ஹோட்டல்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ரூம்ஸும் புக் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ vlogல ரூம்ஸ் பற்றி வரும் கைஸ். நீங்களும் என்னோட சேர்ந்து வால்பாறை ட்ராவல் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். இது வந்து Day 2 ட்ரெஸ் மாதிரி தான் vlog எடுக்கிறேன். ஸோ see you next video guys. I hope you like this video. நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு நம்ம vlog பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி தெரியுங்க கைஸ். பாய், லவ் யூ ஆல்.